ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆலம்பாளையம்ன்ற ஊருக்கு. இது கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே ஆலம்பாளையம் ஒரு கிராமம். அண்ட் இது ரொம்ப அழகான கிராமங்க. இது வந்து என் மாமியாரோட அம்மா வீடு. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். நாங்கள் எல்லா லீவு வீக்கெண்ட்ஸ்க்கு எல்லா டைமும் இங்கே தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். எங்களோட லீஷரான வெக்கேஷன் ஹோம்னே சொல்லணும். இது வந்து பாரம்பரியமான பூர்வீக வீடு. த ஓல்டு அம்பாசிடர் ஆஃப் மாமியாரோட அப்பாவோடது. அண்ட் ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த அட்மாஸ்பியர். வாங்க எங்களோட ஹோம் டூர் பார்க்கலாம். அண்ட் இருக்கிற மக்களையும் பார்க்கலாம் வாங்க. ஆலம்பாளையம் வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஹேம்லெட்டுங்க. பொள்ளாச்சி நார்த்தில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாடு ஸ்டேட்டில், இந்தியாவில். இது வந்து அனுப்பர்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க. இது 45 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் சவுத் டிஸ்ட்ரிக்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர். 11 கிலோமீட்டர் ஃப்ரம் பொள்ளாச்சி. நார்த் 5-10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்டேட் கேபிட்டல் சென்னைங்க. ஆலம்பாளையம் வந்து ஃபுல்லாக வந்து பொள்ளாச்சி நார்த் பிளாக் டுவார்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் கிணத்துக்கடவு பிளாக் டுவார்ட்ஸ் நார்த், அப்புறம் ஆனமலை பிளாக் டுவார்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் குடிமங்கலம் பிளாக் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்னு எல்லாமே சூழ்ந்திருக்கு. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, வால்பாறை, சித்தூர், தாத்தமங்கலம் அதெல்லாம் தான் இந்த நியர்பை சிட்டிஸ் டு ஆலம்பாளையம்ங்க. இந்த ராசக்காபாளையம் வழியாக நம்ம பஸ் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்ஸ் வந்து ஒரு 4 பஸ் ஸ்டாப்ஸ் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அனுப்பர்பாளையம் பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் பெரிய காயந்தரனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் திக்கும்பட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சவேலம்பட்டி. இந்த 4 தாங்க இங்கே இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பக்கத்து கொஞ்சம் பெரிய ஊருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊஞ்சவேலம்பட்டியில் ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இருக்கிற உடுமலைப்பேட்டை ஹை ரோடுங்க. அனுப்பர்பாளையம் தான் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற மெயின் ஊருங்க. ஒரே இடத்து ஸ்பேஸை வந்து 2ஆக பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பெரியப்பாவோட வீடு, இன்னொரு பெரியப்பா வீடு வந்து இந்த ஓல்டன் ஹவுஸ். அதை ரெனோவேட் பண்ணி இப்போ நம்ம அது அங்கே தான் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேயும் யூஸ் பண்ணுவோம், பட் அட் டைம்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ போத் தி ஹவுசஸ் ஆர் டோட்டலி ஏர் கண்டிஷன், நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய மாமா யூஎஸ்ஏயில் இருக்காரு. ஸோ whenever he comes in அப்போ வந்து we will open it up. மீன்வைல் அம்ச்சி இருந்த வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. when it was built from the day it is built இங்கே தான் இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டனிங் எல்லாமே வந்து அமுச்சு வச்சுட்டு பாருங்கள். தோட்டத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் தொங்குது. அந்த பக்கம் சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், வாழை மரம், என்ன இல்லைன்னு இங்கே கேட்கணும், அவ்வளோ அளவுக்கு திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ த அதர் சைடு வந்து த ஓல்டன் ஹவுஸ். இது வந்து 1938 பில்ட் பண்ண ஹவுஸ் போல் இருக்குது. அதை இப்போ வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து போர்டெல்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. சேம் வீடு தான், பட் நம்ம அந்த குட்டி குட்டியாக போயிட்டு இருந்த அந்த திண்ணைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம உள்ளேயே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து போகலாம். அண்ட் மோரோவர் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே தான் வந்து நம்ம ரீட்ரீட் பண்ணுறது. இது வந்து இந்த நியூலி பில்ட் ஹோம். இப்போதைக்கு இதில் எல்லோரும் இருக்கிறாங்க, அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் எழுப்புறதுக்காக போயிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து மாமியாரோட அம்மாவும் அப்பாவும். அம்மா வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் தான் இறந்தாங்க, April 21 அப்படின்னு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் மாதிரி, நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் காலேஜ் மாதிரி, சரஸ்வதி தியாகராஜா காலேஜ், சுபாஷ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்ரீராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்புறம் வந்து குழந்தைவேல் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து ஆலம்பாளையத்து பக்கத்துலேயே இருக்குது. இது இல்லாமல் வந்து ஆச்சிப்பட்டி பக்கம் பார்த்திங்கன்னா பாரத் நிகேதன், சிந்தாமணி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சுபாஷ் வித்யா மந்திர், அப்புறம் சிவாலிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், லதாங்கி, இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் இந்த மகாலிங்கபுரம், அப்புறம் கோமங்கலம், இந்த மாதிரி ஏரியா சுற்றி ஸ்கூல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ஆலம்பாளையம் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஏரிப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஏரிப்பட்டின்றது ஒரு ஊர். அதுக்கப்புறம் வேலப்பாளையம் அப்படின்ற ஊர், அப்புறம் ராசக்காபாளையம். இந்த 3 பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் சென்டர்ஸ், கவர்மெண்ட் எய்டட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குங்க. இது வந்து பேக்யார்டோட பேக் கேட். இந்த பக்கம் போனீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் போகலாம். ஏர்லியர் இந்த வீட்டுக்கு வந்து மொத்தம் 3 கேட்டுங்க. பெரிய வீட்டுக்கு அந்த பக்கம் கேட்டு, இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் கேட்டு, பின்னாடி வாசலாக இருக்குது. இது மாதுளம் பூ பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அது பார்க்கும்போது. இது வந்து ஆரஞ்சு, மேண்ட்ரியன் ஆரஞ்சு, தோலோடு சாப்பிட்றது. இது மாதுளம் பூவு.
மற்ற ரோஸு, பன்னீர் ரோஸு அது இதுன்னு இருக்கும். கொய்யா மரத்துலேயும் நல்லா காய் பிடிச்சிருக்கு. இது நார்மல் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. இந்த மாதிரி இந்த சைட்லேயும் வச்சுருப்பாங்க. நம்ம ஏன் வந்து ஆலம்பாளையத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ துர்க்கை அம்மன், அப்புறம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயில் வந்து ஆலம்பாளையத்தில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து இப்போ வந்து 30 டேஸாக வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. அந்த திருவிழாவோட செகண்ட் டேக்கு தான் நம்ம வந்து மெயின் திருவிழாவோட செகண்ட் டே, அதாவது லாஸ்ட் 15 டேஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து மாவு விளக்கெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தின நாளும் ஒரு ரவுண்ட் போனாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் வந்து என் சின்ன அத்தை இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீன்வைல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம கோயில் கிளம்பிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டிலேருந்து 3வது வீடு வந்து ஃபஸ்ட்டு வீடு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும், ஆலம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட கோயிலுங்க. வாங்க போகலாம். என்னோடய பெரிய பையனை வந்து பெரியப்பாக்கிட்டேயும் மச்சாங்கிட்டேயும் அப்புறம் சின்ன அத்தை, இன்னொரு சின்ன அத்தை எல்லோரும் வந்து பார்த்துக்கிறாங்க. வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு நிலக்கடலை. ஸோ அந்த மீன்வாயில் நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நம்ம அப்படி கிளம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் தர்பூசணி அண்ட் அதர் ஐட்டம்ஸ் ஆஃப் செடிகளும் இங்கே இருக்குது. இந்த அக்னீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து பராசர முனிக்கு முக்தி தாண்டவம், அதாவது முக்தி மண்டபம் மற்றும் சிவதாண்டவம் அப்படின்னு குறிப்பிடப்படும் நடராஜ சபை தரிசனம் பார்த்த இடம் தான் இந்த அக்னீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து நிறைய பேரரசுகளால் வந்து புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த கோயில் வந்து சோழர் காலத்திலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பராசர முனிக்கு இந்த கோயிலில் முக்தி தாண்டவம் தரிசனம் கிடைச்சதாக கூறப்படுது. பொதுவாக வந்து அக்னீஸ்வரர் கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, சுக்கிர தோஷம் வந்து இருக்கிறவங்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் சுக்கிரனோட அருகில் உள்ள ஐம்பொன்னாலான சிவனை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. அப்புறம் கிரகப்பிரவேசம், வீடு கட்டும்போது வாசல் நிலைமையில் ஈசானிய மூலையில் பூஜை அறையில் மேல் அக்னீஸ்வரர் கற்களை வைத்து கிரகப்பிரவேசம் செய்தால் அவ்வீட தடையுமின்றி கிரகப்பிரவேசம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அக்னீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. இங்கே போனால் வயிற்று வலி தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நிறைய ஊர்லேயும் இருக்குதுங்க. கஞ்சனூரில் இருக்குது, திருப்புகலூரில் இருக்குது. அந்த மாதிரி ஆலம்பாளையத்தில் இருக்கிற இந்த அக்னீஸ்வரர் கோயிலும் ரொம்ப ஃபேமஸுங்க. 30 டேஸாக வந்து இங்கே திருவிழா எடுத்து கொண்டாடுவாங்க. திருவிழாலாம் முடித்ததுக்கப்புறம் வந்து கிடா வெட்டு, கறி விருந்துன்னு இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருனாலையும் வந்து கிடா வெட்டு செஞ்சு கோயிலில் வந்து கூப்பிட்டு எல்லோரும் வந்து செஞ்சு போடுறது கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து வீட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணியோ இல்லை சமைச்சியோ வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து கூப்பிட்டு, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றத விட பெண் வீட்டார், இப்போ வந்து இது மாமியாரோட அம்மா வீடு இல்லையா, ஸோ அவங்களோட வாரிசுகள் எல்லாத்துக்குமே கூப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து லஞ்சு அந்த மாதிரி வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாங்கங்க. இது வந்து ஒரு பிரபலமான முறை. இன்னமும் இந்த ஊரில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலிக்கு நடந்துகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இது வந்து ஒரு டியூஸ்டே போயிருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு விருந்து, அதை நான் தனி விலாகாக எடுத்து போடுறேன். இப்போ கோயிலோட வீடியோ பாருங்கள். துர்க்கை அம்மன் எவ்வளோ வந்து அழகாக இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தா தெரியும், பாருங்கள். துர்க்கை அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக வந்து வழிபட்டு வர ஒரு தெய்வங்க. இவங்களை வந்து வெல்ல முடியாதவள் அப்படின்னும் வெற்றிக்குரியவள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. துர்க்கை மிகிடாசுரன் அப்படின்ற அரக்கனை வந்து அழித்தவளாகவும் அனைத்து தீமைகளையும் அழிப்பவளாகவும் போற்றப்படுகிறவள் தான் துர்கா அம்மன். துர்கா பூஜை, நவராத்திரி போன்ற பண்டிகைகள் ரொம்ப சிறப்பாக வழிபடுற அம்மனில் ஒன்று. இவங்களோட தோற்றம் பார்த்திங்கன்னா பல புராண கதைகள் இருக்குது இதுக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் மிகிடாசுரனை அழித்தவளாகவே அதிக அளவில் போற்றப்படுகிறவங்க. மிகிடாசுரனை வந்து அழிக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து அழிக்கிறதுக்காகவே தோன்றியதாகவும் புராணங்கள் கூறுது. மிகிசாசுரன் தனது பலத்தால் தேவர்களையும் தேவதைகளையும் துன்புறுத்துகிறாரு. துர்க்கை அவனுடன் போரிட்டு அவனை கொன்று உலகிற்கு அமைதி அளித்ததாக கூறப்படுதுங்க. நவதுர்க்கை இருக்குது. துர்க்கை, சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சந்திராகாந்தா, அப்புறம் சூஷ்மாந்தா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, கௌராத்ரி, அப்புறம் மகாகௌரி, சித்திதாத்ரி அப்படின்ற 9 வடிவங்களை வந்து வழிபடுறாங்க. துர்க்கையை நவராத்திரி, துர்கா பூஜா, துர்காஷ்டமி, விஜயதசமி, தீபாவளி அப்புறம் இந்த மாதிரி நாட்களையும் ரொம்ப சிறப்பாக வழிபடுவாங்க. துர்க்கை அம்மன் வந்து பெரும்பாலும் சிங்கம் அல்லது புலியின் மீது அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. மேலும் அவங்க கைகளில் பல ஆயுதங்கள் இருக்கும். துர்க்கை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வத்தின் உருவம். இந்து மதத்தில் வந்து துர்க்கை சக்தி தெய்வத்தின் முக்கிய உருவமாக போற்றப்படுதுங்க. இவங்களை வந்து குடும்ப தெய்வமாக வழிபடுறது மக்கள் துர்க்கையை சக்தியுடன் ஒப்பிட்டு இவங்களை வந்து இறுதி தாய் உருவமாக பார்க்குறாங்கங்க.
துர் அப்படின்னா தீயவையும் தீய செயல்களையும் தீயவர்களையும் தனது கையால் அழிக்கிறவங்க தான் துர்கை அப்படின்ற பெயர். இதனால தான் துர்கைன்ற பெயர் வந்திருக்கு. மேலும் இவங்க துர்கா தேவி, ஆரத்தி தேவி, ஜோதி தேவி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த துர்கா தேவியோட புராண கதையில் பார்த்திங்கன்னா அமைதி, செழிப்பு மற்றும் தர்மத்தை அச்சுறுத்தும் தீமைகளை அப்புறம் பேய் சக்திகளை எதிர்த்து போராடுவதாக மையமாக கொண்டிருக்குங்க. இந்த துர்கை அம்மன் வந்து தீமையை விட நன்மையின் சக்தியை குறிக்கிறாங்க. துர்கா ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்காக துர்மார்க்கருக்கு எதிராக தனது தெய்வீக கோபத்தை வெளிப்படுத்துவதாகவும் படைப்பை அதிகரிக்கப்படுத்த அழிவை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுதுங்க. துர்கா ஒரு தாய்மை உருவமாக காணப்படுறாங்க இந்த கோயிலில். மேலும் பெரும்பாலும் ஒரு அழகான பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறாங்க. சிங்கம் இல்லைன்னா புலியில் சவாரி செய்கிற மாதிரியும் பல கரங்களோடவும் ஒவ்வொரு கையிலையும் வந்து ஆயுதம் ஏந்தி பெரும்பாலும் பேய்களை தோற்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தெய்வத்தை மையமாக கொண்ட பிரிவான சக்தி அப்படின்னு சொல்லலாம். பரவலாக வந்து வணங்கப்படுற தெய்வத்தில் இவங்களும் ஒன்று. இது சைவம் மற்றும் வைணவம் போன்ற 2 பிரிவுகளையும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு அம்மன். சக்தி மதத்தின் மிக முக்கியமான நூல்களான தேவி மகாத்மியம், அப்புறம் தேவி பகவத புராணம், அப்புறம் பிரபஞ்சத்தின் ஆதி படைப்பாளர்களாகவும் பிரம்மனாகவும் இறுதி உண்மை மற்றும் யதார்த்தம் தேவி போற்றி பாடியிருக்காங்க. இந்த மதத்தில் ஸ்மார்த்த மரபின் பஞ்சாயத்தன பூஜையில் 5 சமமான தெய்வங்களில் இவங்களும் ஒருத்தங்க. தங்கையாக கருதப்படுறாங்க. சில இடத்துல நேபாள், இந்தியா, பங்களாதேஷ் அப்புறம் பல நாடுகளில் துர்காதேவிக்கு குறிப்பிடத்தக்க கோயில்கள் நிறைய இருக்குது. வசந்த மற்றும் இலையுதிர் கால அறுவடைகளுக்கு பிறகு குறிப்பாக துர்கா பூஜை, நான் சொன்ன மாதிரி துர்கா அஷ்டமி, விஜயதசமி, தீபாவளி அப்புறம் நவராத்திரி பண்டிகையும் போது ரொம்ப பெரும்பாலும் வழிபடுறாங்க. இதே மாதிரி பெரியபாளையத்தில் இருக்கிற அந்த அம்மனையும் வந்து தீபாவளி அப்போ தான் வந்து நம்ம வந்து கும்பிடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பூசணிக்காய், அப்புறம் வந்து கருணக்கிழங்கு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் எல்லாம் வந்து அந்த பக்கம் பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தண்ணி எல்லாமே அந்த பக்கம் பாய்ச்சலுக்கு போயிட்டுருக்கு தென்னை மரத்தோடு சேர்த்து. இது வந்து நார்மல் ஹைபிஸ்கஸ், அப்புறம் சுண்டைக்காய், திருப்பியும் வந்து வாட்டர்மெலன், கீரைகள், அப்புறம் வந்து வெள்ளை செண்பக மரம் இருக்குது. அந்த கிணத்து பக்கத்தில் மஞ்சள் செண்பக மரம் இருக்குது. இந்த பூ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு கிடச்சது இந்த ஒரே ஒரு மொக்கு தான். இதை தான் நான் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இட்லி அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அவசமாக இருக்கும். சம்பங்கி சொல்லவே வேணாம். இந்த சம்பங் ஃப்ளவர் வந்து அவ்வளோ ஒரு ஆஸ்பீஷியஸான ஃப்ளவர் ஃபார் முருகன், ஆல்சோ ஃபார் தி துர்கை அம்மன். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான பூ, ரொம்ப அருமையான ஸ்மெல் வரும். இதுக்கு பாம்புகளும் ஈர்க்கப்பட்டு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எக்ஸ்டீரியர் அப்புறம் கார்டன் மட்டுமே பார்க்குறதான டூராக இருக்கட்டும். பிகாஸ் நம்ம இந்த கோயில் பற்றி பார்க்குறதுனால நான் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் காமிக்கல. ஒரு வீடை மட்டும்தான் ஃபஸ்ட்டு, பெரிய வீடை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இந்த அத்தன்டிக் ஸ்டைலில் இருக்கிற இந்த ஓல்டன் ரினோவேட்டட் ஹவுஸை வந்து நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன், இன்னொரு வீடியோவில். மேபி இந்த நெக்ஸ்ட் வெனஸ்டே நாங்கள் சாப்பிட்ற விருந்தோட வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணும்போது காமிக்கிறேன். இதுதான் வந்து பெரிய பெரியப்பாவோட வீடு. இவங்க வந்து யூஎஸில் இருக்கிறாங்க. ஸோ வெனவர் அவங்க வரும்போது தான் இந்த வீடை யூஸ் பண்ணுறோம். இப்போ கோயில் திருவிழான்றதுனாலையும் அதிகப்படியான கரண்ட் அங்கே போனதுனாலையும் நம்ம வீட்டில் இப்போ கரண்ட் இல்லை. அதனால் நம்ம வந்து சின்ன வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30, 6 o'clock நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறோம். சன்செட்டு, ரொம்ப அழகான சன்செட் வழியாக நம்ம வந்து இப்போ வந்து நாங்கள் தேவராயபுரம் போயிட்டுருக்கோம் எங்களோட வீட்டுக்கு. ஆலம்பாளையத்துலேருந்து இங்கேருந்து ஒரு ஹார்ட்லி 10 to 12 kilometers வரும் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ இதுதான் வந்து நைட்டு ஆடின கரகம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்து எல்லோரும் நம்ம வீட்டுக்கெலாம் வந்திருக்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட இந்த வீடியோ விலாக் முடியுதுங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு சாப்பிட்ற விருந்தோட எல்லோரும் வந்திருக்க வீடியோவும் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் ஹோம் டூர் வந்து பழைய வீடு எப்படி இருந்தது, அது எப்படி ரெனோவேட் பண்ணி இப்போ எப்படி இருக்கோன்றதையும் ஒரு நாள் வந்து போடுறேன். ஆக்சுவலாக ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால எல்லா வீடியோ எடுத்து அடிக்கடி போட முடியாமல் போயிடுதுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.